வணக்கம் கைஸ். காலையில் ஒரு 9:40 டைமு. கரெக்டாக கிளம்பியாச்சு ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே. ஏன்னா சீக்கிரமாக போகலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்தேன்ல, அதனால் சீக்கிரமாக போயிட்டுருக்கேன். கடைக்கு 10 மணிக்கு போனால் போதும். நான் 9:40க்கு கிளம்பிட்டேன். இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக போய் சேர முடியும். போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு போய் கடை ஓப்பன் பண்ணிட்டேன். நான் போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. அதனால் நான் லேட்டுன்னு நினச்சிக்காதீங்க, அவங்க சீக்கிரம். கடை ஓப்பன் பண்ணிட்ட அப்புறமா டேபிள்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி எடுத்து நம்ம டஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போன உடனே டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். கர்ச்சிப் எதுக்கு கட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, அதனால் கர்ச்சிப் கட்டிட்டு எல்லாம் துவச்சி முடிச்சுட்டு அதுக்கடுத்து இருக்கிற வேலையை பார்க்கலான்ட்டு போயிட்டு எடுத்த பொருளெல்லாம் திருப்பி எடுத்த இடத்துலையே அப்படியே வச்சுட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு. அதுக்கடுத்து என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, காலையில் வந்த கஸ்டமரு பிளேசர்ஸு துணிலாம் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் நீட்டாக மடித்து கொடுத்துட்டு அவங்களுக்கு பில் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி நம்ம டிஸ்கவுண்ட்டில் தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் அவங்க குறைச்சி கேட்டாங்க. இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஆஃபர் இதுதான்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்கள நல்லபடியாக அனுப்பிச்சுட்டோம். அதுக்கப்புறமா ராக்கி பாய் ஃபோன் பண்ணியிருந்தான் கடைக்கிட்ட வர சொல்லி. சரி அவங்ககிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துட்டு நம்ம கடைக்கு வந்துட்டு டீ எடுத்து குடிக்கலாம் அப்படின்ட்டு டீ எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டீ குடிச்சிட்டு அப்புறமா ஒரு விஷயம் நடந்துச்சு. இதுதான் நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க நம்மளுக்கு மாம்பழம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 மாம்பழம். அதில் ஒரு 3 மாம்பழம் இது மீதி 2 எங்கன்னு கேட்டிங்கன்னா, கடையில் இருக்கிற 2 பேருக்கு ஆளுக்கு 1 கொடுத்துட்டேன். டைம் ஒரு 9:45 போல் ஆச்சு. சரி கடை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கடை க்ளோஸ் பண்ணிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு பிரவீனுக்கு பார்சலும் வாங்கிட்டு நான் ரூமுக்கு கிளம்பிட்டேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனா பிடிக்கும் போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வரையும் நீ என்னடா சொக்கா கூட இல்லாமல் டாட்டா, பை பை.